ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ அப்பப்பப்பா என்ன அது விஜய் பார்வதி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு தலகாணி ஏற்று ஒரே அடி. யார்? நம்ம திவாகர். ஏன்னா ப்ரொமோ டூவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ரெண்டு பேருக்கும் முட்டிருக்கும். என்னென்னா திவாகர் வந்துட்டு சபரி அண்ட் அந்த டீம் வந்துட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு பிடிச்சிருக்கு, அதேமாதிரி நம்புறாரு. ஆனால் விஜய் பார்வதி வந்துட்டு நம்பலை. ஏன்னா அவங்க காட்டுற விஷயங்கள் திவாகர் பக்கம் ஒரு மாதிரி இருக்குது, விஜய் பார்வதி கிட்ட ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனைகள் வந்தது. அது விஜய் பார்வதி வியானாவை வந்து டார்கெட் பண்ணி கடைசியில் இன்றைக்கெலாம் விஜய் பார்வதியை வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு சமத்தாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொமோட்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டியிருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சூப்பர் பவர்னு ஒன்று கொடுத்துட்டாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு லைவில். அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு அவங்க அடிமைன்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், அவங்க செஞ்சு கொடுக்கணும், கியூசி பார்க்கணும், உங்களுக்கு அவங்க ஒபே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வேலையில் இருக்கும்போது அவங்க வரணும், இல்லை அவுட்னு வச்சிட்டிங்கன்னா அவங்க கிட்ட நெருங்கக்கூடாது. இப்போ நிறைய சலுகைகள் கொடுத்தோன்னே வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த கியூசி பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு இவங்க ரிஜெக்டட் சொன்னது இவர் அப்ரூவ் அந்த மாதிரி விஷயங்கள் ஆயிருக்கும் பொழுது செம்ம சண்டை வந்துச்சு. அப்போ தான் கலையரசன்லாம் வந்து சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. இப்போ என்னடானா வெளியே வந்தாங்கல்ல ப்ரொமோட்டரை, அங்கே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கத்துறாங்க. அப்போ வந்துட்டு சுபிக்ஷாவும் நம்ம திவாகரும் வராங்க, கத்துறாங்க, உனக்கு நான் எவ்வளோ சொல்கிறேன் புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தலகான தூக்கி அடிக்கிறாங்க. ஊரே சேர்ந்து நம்மளை குத்திட்டு இருக்கானுங்க, உனக்கு அப்போ கூட அதை பண்ண மாட்டியா நீ? அவங்க நம்மளை குத்துறானுங்க, நீ அப்போ கூட அவங்கள ரிஜெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற தகான தூக்கி அடிக்கிறாங்க. புரிஞ்சிக்கவும் மாட்டியா நீ அண்ணா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அந்த அண்ணான்ற வார்த்தையை விட்டு விலகலை. ஆனால் சம்மடி வாங்குறாரு, தலகாணில் தான் வாங்குறாரு, சம்மடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா அழுதுகிட்டே பேசுகிறாங்க நம்ம சுபிக்ஷா கிட்ட. என்னென்னா நான் யாரையும் நம்பி கிடையாது, என் கேமு எனக்கு எப்படி விளாட்னு தெரியும். ஆனால் ஒரு சில பேரை நம்பி ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, அதுதான் எனக்கு செட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை திவாகர் ஒரு சில பேரை நம்பி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களா, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. அது அவருடைய கேம், ஒன்றும் பண்ண முடியாது. அதை சொல்லி இந்த மாதிரி இப்போ நடக்கிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு நடந்துகிட்ருக்கு, இதைத்தான் எனக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க, எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் லைவில் அந்த விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா லைவில் இது வரைக்கும் அந்த மாதிரி வரல, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எஃப்ஜே மட்டும் ரொம்ப டூ மச்சாக பிகவ் பண்ணிட்டுருக்காங்க. ஏதாவது காலையில் நாங்கள் சொன்னால் நீங்கள் செய்யணும் அவ்வளோ சண்டை போட்ட எஃப்ஜே இப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடச்சிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க சொல்கிறது இவர் செய்யணும்ல, செய்ய மாட்டுறாரு, மரியாதை கொடுக்க மாட்டுறாரு, அராஜகம் பண்ணால் என்னென்னமோ பேசுகிறாரு, இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அவருக்கு வந்தால் தக்காளி சட்னி, ரத்தம் மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி, இன்னும் நியாயன்ற மாதிரி இருக்குது. இதனால தான் எஃப்ஜே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு விஜய் பார்வதி ரொம்ப பிடிக்குமா, இல்லை திவாகரா, இல்லை எஃப்ஜேவா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.